நல்லா கவனிங்க. பல ரீதியில் பல எண்ணங்கள் மூலியமாக இந்த கள்ளத்தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு பலர் அறிவிச்சிட்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எரேமியா 23 பார்த்தது அடிப்படையில் யூகத்தில் தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறது. ரெண்டாவது தன் ஆவியின் ஏவுதல், எனக்கு இது ஏவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கள்ளத்தீர்க்க தரிசனம் அடிச்சு விட்டுறது. அது கர்த்தர் ஏவினாரா அல்லது சொந்த ஆவியிலிருந்து? ஆவினாலே பரிசுத்தாவிக்கு போயிடக்கூடாது. வேதாகமத்தை நீ வாசிக்கும்போது உங்கள் ஆவியும் இருக்குது, பிசாசின் ஆவியும் இருக்குது, கடவுளுடைய ஆவியானவர் இருக்கிறார். அப்போ உங்கள் ஆவிக்குள்ளேருந்து ஏவும்போது அது எந்த ஆவியினால் ஏவப்படுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ரீதியிலையும் கள்ளத்தீர்க்க தரிசனத்தை அறிவித்து விட வாய்ப்பு இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாசம், நான் நம்புகிறேன், அப்போ இந்த நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சுன்னா அது கர்த்தர் தான் கொடுத்தார் அப்படின்னு அந்த ரூட்டில் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறது. நான்காவதாக முக்கியம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெயர் பிரஸ்தாபம். சொல்லுவோம், எத்தனையோ பேர் நமக்கு முன்பாக இருந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் இப்படி தானே பிரபலம் ஆயிருக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் இன்றைக்கி மக்கள் போற்றுகிற பெரிய ஊழியக்காரங்க எப்படி வந்தாங்கன்னா இது போன்ற கள்ள தீர்க்க தரிசனத்தை அறிவித்து தான். அதெல்லாம் மக்களுக்கு இன்றைக்கி கண்காணிக்கிறது இல்லை, அதெல்லாம் கவனிக்கிறதும் இல்லை. அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்திருக்குதா? ஏற்கனவே அவங்க எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, எத்தனை தீர்க்க தரிசனங்கள் அவங்க கர்த்தர் உரைத்தான்னு சொல்லி நடக்காமல் போயிருக்குது. அதெல்லாம் அவங்க பார்க்குறதில்ல. அதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் அவர்களுக்கே பின்பற்றுது, அவங்களுக்கே காசு அள்ளி கொட்டுறது போகிறோமில்ல. அப்போ இந்த ரூட்டை இன்றைக்கி இளம் ஊழியர்களும் அவர்களுக்கு பின்பாக வருகிற ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ட்ரிக்கை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து தான் வளர்கிறாங்க. அவங்க தான் மீடியாவில் ஃபேமஸ். நம்ம வீடியோலாம் எத்தனை பேர் பார்க்குறாங்க? சொற்பமானவர்கள். அவங்க வீடியோ போட்டால் லட்சக்கணக்கில். அப்போ அவர்களையும் தண்டிக்கப்படாமல் தான் நல்லா தானே இருக்கிறாங்க. அது மூலியமாக தானே பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ நாமளும் அந்த ரூட்டை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? பிரபலமாகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளத்தீர்க்க தரிசனம் பிறக்குது. ஆனால் இந்த கள்ளத்தீர்க்க தரிசனம் தான் நம்ம அறிவிக்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் பல ரீதியாக அவர்களுக்கு உணர்த்துவார். ஆனாலும் அவங்களுக்கு இந்த அறிவில்லை. ஏன்னா அது ஒரு கண் மயக்கத்துக்குள்ளாயிரும். நம்ம இது மாதிரி அறிவிக்கும்போது சில விஷயங்கள் நடக்காமல் போனாலும் மக்கள் செல்வாக்கு எனக்கு கிடைக்கிதில்ல. மக்கள் சிலர் பாருங்கள் என்னை தீர்க்கதரிசியாக மதிக்கிறாங்க, என்னை மதித்து ஃபோன் கார்டில் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க, நான் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். இந்த மாதிரியான பொய் தீர்க்கதரிசி சொல்லும்போது இதை நம்பி ஒரு திரள் கூட்டம் எனக்கு என்ன காசு அள்ளி கொடுக்குது. நான் உன் கட்டை உடைக்க போகிறேன், பில்லி சூனியம் இன்னும் இருக்குது. சபைகள் இப்படியே இந்த பில்லி சூனியம் மாய வித்தை இப்படிமா பேசுகிற சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களும் இப்படி தான். இது போன்ற வார்த்தைகளை கவரப்பட்ட மக்கள் இங்கே தமிழகத்தில் அதிகம், இந்தியாவில் அதிகம். அதுதான் அவங்க ட்ரிக்கு. அப்போ எதை பயன்படுத்தினா மக்கள் கவர்ந்தெழுத்து தங்களுடைய பொருளை கொடுத்து நம்மளை பெரியாளை மாற்றுவாங்க, அந்த பெயர் பிரஸ்தாபம். ஆனால் இதெல்லாம் தவறு என்பதை பல ரீதியில் கர்த்தர் உணர்த்துவார். நீங்கள் அறிவிக்கிற ஒரு விஷயம் அது கள்ளத்தனமானது என்பதை கர்த்தரை உணர்த்துவதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் அறிவிக்கிறது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசி என்று தன்னை அடையாளப்படுத்துகிறவர் சொல்லுகிற விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறத நீங்களும் கவனிக்கணும், மக்களாகிய நீங்களும் கவனிக்கணும். அதைத்தான் நம்ம உபாகமத்தின் புத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் பாருங்க, 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறேன்னு சொல்கிற விஷயம் நடக்கலைன்னா அவன் தன் துணிகரத்தினால் அதை அறிவிக்கிறான். அவன் சொல்கிறத நீ நம்பாத, அவனை மதிக்காதன்னு கர்த்தர் பேசுகிறார். அப்போ இவ்வளவு முறையிலையும் ஒருவேளை ஒருவர் நான் தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறேன்னு ஏதோ ஒரு உற்சாகத்தில் அறிவித்தாலும் கூட அது நடக்கலைங்கிற போதே தன் வாயை பொத்தி கொள்ள வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துடணும். மக்கள் ஒருவேளை அவர் சொல்கிறது நடக்கலைங்கிற போதே அவரை நீங்கள் நம்பக்கூடாது, அவரை நீங்கள் புறக்கணிக்க தள்ள ஆரம்பிச்சிடணும். அப்படி தள்ளிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கிறிஸ்தவத்தில் இப்படி சில ஊழியர்களை வச்சு கேலி பொருளாக கிறிஸ்தவம் ஆகடீகம் பண்ணப்படாது. சிலர் இப்படி செய்கிறதுனால தானே இன்றைக்கி மாற்று நண்பர்கள்ட்ட போய் நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியல. அவங்க என்னடா நீங்கள் அப்படி இப்படிங்கிறீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் தானே, உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா போதனும் பொய் பேசிட்டு அலைகிறாங்க தானே அப்படின்னு அழகாக அவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லக்கூட முடியல, போய் சத்தியத்தை சொல்ல முடியல, சுவிசேஷத்தை சொல்ல முடியல. ஏன்? இவர்கள் செய்து வைத்திருக்கிற அக்கப்போர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை கர்த்தர் தண்டிக்காமல் விடமாட்டார் அப்படிங்கிற வசனம் உள்ளது. அப்போ ரொம்ப எச்சரிக்கையோட பயத்தோடு நம்ம அணுகணும். நீங்கள் மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவரும் எச்சரிக்கிறார். கடைசி நாட்களில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமான மட்டில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் வரும் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிச்சிருக்கிறார்.
அப்போ இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னு சொல்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்கலைன்னா அப்போ நீங்கள் என்ன எச்சரிப்போடு நீங்கள் இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கே அப்படி தான். அது கள்ள தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கி கேட்டு கேட்டு மக்களுக்கு அது ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இன்பமாகி போச்சு. எங்கேயாவது போனால், ஏன்னா இந்த மக்கள் வந்து குறி கேட்டே பழகினவங்க. கோடாங்கி அடிச்சுட்டு வந்து குறி கேட்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பழகினவங்க. அப்புறம் இந்த ஜாதகம், ஜோசியம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நடக்க போகுது, நான் கல்யாணம் பண்ணனா நல்லா இருப்பேனா, எது நல்ல நேரம் கெட்ட நேரம், ராவு காலம், பில்லி சூன்யம், இது மாதிரியே பழகின இந்த சமூகம் பார்த்தீங்களா. அப்போ இன்றைக்கி வர்ற ஆட்களும் பார்த்தீங்கன்னா இதே ட்ரிக்கை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்டியானிட்டியில். நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் என்பது உண்டு. அது கர்த்தர் நேரடியாக பேசி அன்னைக்கு மக்களுக்கு அதெல்லாம் அறிவிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்குற எந்த பயிர்களும் தீர்க்கதரிசிகள் கிடையாது.